இந்த படத்துல நீங்க பாக்குறது ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தய போட்டியில முதல்ல இருக்கிறவரு கென்யா நாட்டைச் சேர்ந்த ஆபேல். அவருக்கு பின்னால இருக்கிறவரு ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஐவன் பெர்னாண்டஸ். ஆபேல் ரொம்ப வேகமா ஓடி வந்தாரு. இறுதிச் சுற்றுல அவருக்கும் ரெண்டாவது வந்த பெர்னாண்டஸுக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சுது. இன்னும் சில அடிகள்ல தான் எல்லை இருந்துச்சுது. ஆனா எல்லை பக்கத்துல வரைஞ்ச கோடுகளை பார்த்து குழப்பமடைஞ்சி தான் எல்லைய கடந்துட்டதா ஆபேல் தவறா நினைச்சு அந்த இடத்துல நின்னுட்டாரு. அவருக்கு பின்னால வந்த ஐவன் பெர்னாண்டஸ் ஸ்பெயின் மொழியில அவர்கிட்ட இன்னும் சில அடிகள் இருக்குது, இது எல்லை இல்லைன்னு கூச்சலிட்டாரு. ஆபேலுக்கு ஸ்பெயின் மொழி தெரியாததுனால அங்கேயே நின்னுட்டாரு. பின்னால வந்த ஐவன் பெர்னாண்டஸ் அவரை முன்னுக்கு தள்ளி எல்லைய கடக்க வச்சாரு. போட்டி முடிஞ்ச உடனே பத்திரிகை நிருபர்கள் ஐவன் பெர்னாண்டஸ் கிட்ட வந்து, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்க முதலிடத்துக்கு வந்திருக்கலாமேன்னு கேட்டாங்க. அதுக்கு ஐவன் பெர்னாண்டஸ், அது ஒரு வெற்றி ஆகாது, உண்மையான வெற்றியாளன் ஆபேல் தான். எல்லையில வரைஞ்ச கோட்டின் குழப்பத்துல தான் ஆபேல் நின்னுட்டாரு. அவரை முந்தி நான் வெற்றி பெற்றிருந்தா என்னுடைய தாய் அதை சத்தியமா ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. நம்முடைய பிள்ளைங்களை நாம எப்படி வளர்க்குறோம்? சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா? யாரையும் ஏமாற்றி வெற்றி பெறக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கறோமா? தன்னயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கறோமா? பிள்ளைகளை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஜாக்கிரதையா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.